நிதி நெருக்கடி என்பது வேறு எந்த அரசுக்கும் தராத நெருக்கடியை மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருக்கு. நம்ம கொடுக்க வேண்டிய 6000 கோடி கேட்குறீங்க, நீங்கள் 600 கோடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 10,000 கோடி வரணும் கல்வித்துறைக்கு, நீ புதிய கல்வி எதுக்குங்கிறாங்க. அதாவது மானத்தை இழந்துட்டு கோட் சட்டை போட்டுட்டு ஓடுறதா, மானத்தை இழக்க முடியாதுங்கிறதுக்காக கோவணத்தோட சண்டை போடுறதா? ஆனால் 20 ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனையை 2021 தேர்தல் வாக்குறுதியில் எங்களால் தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. அது என்னாச்சு அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். தேர்தலை ஒட்டி இன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்களா? அது என்ன, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன? தேர்தலை ஒரு அரசியல் கட்சி தேர்தல் நோக்கி எங்க ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் தப்பு கிடையாது. செஞ்சமா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. அதான் செய்யலையேன்னு தானே இப்போ பிரச்சனை. செய்ய முடியலையே, செய்ய முடியல. இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 10% நீ கான்ட்ரிபியூட் கொடு, 10% நீ கொடு. அது கூட விமர்சனங்கள் இருக்கு. ஏன்னா நாங்கள் ஏன் 10% கொடுன்னு ஒரு குரூப் இருக்கு. சார், வி காட் ஏ சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் மே பி அக்செப்டபிள் டு சம்படி ஆர் மே நாட் பி, பட் வி ட்ரைட் இட் அட் லாஸ்ட் வீக் அரைவ்ட். இதுக்கு வந்து நீ ஏன் 20 இயர்ஸ் பண்ணலன்னா பண்ண முடியல, வி டூ அட்மிட். சோ வாட், ஒத்துக்கிட்டோம். நீ கையில் இல்லை, பணம் இல்லை, சோ வாட், பணம் இல்லை, இப்போ பணம் வந்துருச்சு, பண்ணிட்டோம். என்னது எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்த தேர்தல் பரப்புரை இப்ப சாப்பிட்டேன்னா பஸ் சாப்பிட்டேன், நேத்தியா சாப்பிட்டேன்னா அந்த மாதிரி சாப்பிடல. கண்டிப்பா சார், தேர்தல் பரப்புரை போகும்போது இதே மக்கள் கேட்பாங்க, இதே மாணவர்கள் சோவாட்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அழுத புள்ள தான் பால் குடிக்கும். எந்த உரிமையும் கேட்டு வாங்குறது தப்பு கிடையாது. கொடுத்துட்டா வாங்கிக்கிறோம் சார். இதான் அரசியல். வாங்கிட்டாங்க.